எல்லோருக்கும் பிரைஸ்ல பாருங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா எபேசு சபைக்கு தேவன் பேசின வார்த்தைகள். அதுல 4ஆம் வசனம் சொல்றாரு, ஆதியிலே என் மீது வைத்த அன்பை நீங்க என்ன பண்றீங்கன்னா விட்டுட்டீங்கன்னு சொல்றாரு. இது ஏன் முக்கியமான வசனமா இருக்குன்னா பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களை நினைக்கும் போது பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு தேவனை தேடி இருப்போம், அவர் எவ்வளவு நேசிருப்போம், எவ்வளவு வாஞ்சியா தேடி இருப்போம், எவ்வளவு வேதம் வாசிருப்போம், நம்மளுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், மற்றகிட்ட காட்டின அந்த அன்பு எப்படி இருந்திருக்கும். இப்பவும் இந்த நொடியும் அதே மாதிரி மாறாம இருக்கா? நான் முன்பு தேடினது மாதிரி தேவனை இப்போ தேடுறேன்னா, முன்பு அன்பு கூர்ந்த மாதிரி நான் அளவற்றாய் தேவன் மீது அன்பு கூறுறேன்னா, என்னோட ஜப வாழ்க்கை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா? அதே மாதிரி தேடுறேன்னா தேவன் கேட்கிறேன், ஆதியில வைத்த அன்பு அதே மாதிரி இப்ப என்ன தேடுறியா? அதே மாதிரி அன்பு என் மீது இருக்கான்னு கேட்கிறேன். அது ஒரு குறைன்னு பாக்குறேன். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டனால பாருங்க, நம்ம வருடம் ஓடிட்டே இருக்கனால, காலம் கடந்து போயிட்டு இருக்கனால பாருங்க, நம்ம அதை மறந்துடும். பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுது, அதை நினைத்து மனம் திரும்புன்னு சொல்லுது. மிக முக்கியம். பாருங்க, கெட்ட குமாரன் பாருங்க தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு இந்த பண்டிகைகளோடு இருக்கும்போது அவன் நினைச்சு பார்க்கறான். தகப்பன் வீட்டை குறித்து நினைச்சு பார்க்கறான். அதை நினைச்சு பார்த்து மனம் திரும்பி அவன் போனான். பாருங்க, தேவன் சொல்றாரு, ஒருவேளை அது குறை இருந்தா இன்னைக்கு நம்ம மனம் திரும்பவும் பாருங்க. மீண்டுமாய் பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு அந்த வாழ்ந்த நாட்கள் இருந்த அதே அனுபவம் இந்த நொடியும் நமக்கு மாறணும். தேவன் அதை விரும்புறார். அப்படிப்பட்ட ஒரு ஜனமாய் நம்மளை மாற்ற விரும்புறார். பாருங்க, மனம் திரும்ப, உண்மையா மனம் திரும்புறது மிக முக்கியம். பாருங்க 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்க மனம் திரும்பலன்னா தேவன் உங்ககிட்ட இருந்து அந்த விலக்கை எடுத்து போடுவாங்க. அதாவது என்ன அர்த்தம் பாருங்க, இது சபைக்கு எழுதப்பட்டது. என்ன காரியம்னா பாருங்க, தேவனுடைய மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்க, அது எவ்வளவு பெரிய மோசமான காரியம் தெரியுமா? பாருங்க, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்போ ஒரு பெண்ணு பாருங்க, அப்போ அவங்க ஒரு பையனை பெற்று எடுப்பாங்க. அந்த பையனை பெற்றெடுக்கும் போது கூட்டியிருக்கலாம் சொல்லுவாங்க, உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கான், நீ சந்தோஷமா இரு, பயப்படாதுன்னு சொல்லும் போது அவன் எதுவுமே பேச மாட்டான். அந்த ஆண் குழந்தைக்கு அவன் என்ன பேர் வைப்பா தெரியுமா? நிக்கப்போத். நிக்கப்போத்னா என்ன தெரியுமா? தேவ மகிமை நீங்கி போயிட்டு, அதாவது எழுந்து போயிட்டு. அந்த தேவ மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை பாருங்க. ஒரு சபை இருக்கு, அந்த சபையில பாருங்க பிரசங்கியா இருக்கிறாங்க, பாருங்க நல்ல ஒரு மியூசிக் டீம் இருக்கு, வர்ஷிப் லீடர் இருக்கிறாரு, குழந்தைகளும் வாலிபர்களும் தேவனை ஆராய்த்து கைத்தட்டி ஆராதிக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கு, ஒரு நல்ல லைட்டிங் இருக்கு, எல்லாம் நிறைய வசதி இருக்கு. ஆனா இயேசு இல்லைன்னா அது நாங்க சபை. இது முக்கியம் கேட்டீங்களா? இயேசு இல்லைன்னா நாங்க சபை. பாருங்க, தேவ மகிமை இல்லைன்னா இன்னும் ஒரு வாழ்க்கை. நான் மனம் திரும்பாம வாழ்வேன்னா பாருங்க, தேவ மகிமையை இழந்து ஒரு வாழ்க்கை வாழ். ஆனாதான் அவர் சொல்றாரு, உண்மையா அதை நினைச்சு மனம் திரும்ப பாருங்க. ஆதியிலே நான் தேவன் மீது வைத்த அன்பை மீண்டுமா வைக்கணும். பாருங்க, அது எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்க்கையா இருக்கும்.